காவலன் எங்களின் வனக்காவலன் ஐயா வீரப்பனாரின் அன்பு மகள் செந்தமிழ் சீமானின் அன்பு மகள் தமிழர்களின் செல்ல மகள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் தங்கை விஜயராணி வீரப்பன் அவர்கள். எனது அன்பிற்கினிய பேற்றப்பள்ளி மக்களே, என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் வளர்ந்த ஊர் பெண்ணாகரம், என் தந்தையின் ஊர் செங்கப்பாடி, மேட்டூர், கொளத்தூர், தர்மபுரி சைடு வந்து இங்க நிறைய தமிழர்கள் வந்து வசிக்கிறீங்கன்ற விஷயம் என் சொந்தங்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு சிறிய கூடு அப்படின்னு தான் வந்துட்டு நான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டேன். எத்தனையோ அன்பர்கள் அவங்க ஊர்ல வாழ்வாதாரம் கிடைக்கணுங்க இங்க வந்து அன்னாடும் கோழிக்கு கஷ்டப்பட்டு வாழ்றீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் யாராக இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, என் பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன், என்னுடைய அப்பா சந்தன வீரப்பனார், என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான், இவர்களின் மகளாக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். ஏன் என்னோட பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னா, எங்க அப்பா வீரப்பனார் இந்த காடுகளில் தன்னோட உயிரை மாய்ச்சி இங்கே நம்ம சத்திரியமா, இங்கே நம்மளோட உயிர் இப்படியே போயிடுமா, நம்ம போய் நம்மளோட அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு கை கொடுத்து அங்க உள்ள பேருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடைசி சாகமும் எடுத்த ஒரு முடிவு. அதனாலையும் அரசியலுக்கு வர வேண்டும், மக்களுக்காக நிற்க வேண்டும் என்ற புரிதலோடு பேசியதாலும் அவர் கூடிய சீக்கிரமே கொல்லப்பட்டுட்டார். அதுக்கப்புறம் அதனால் என் தந்தை ஏற்ற தலைவரான பிரபாகரனை என் பெரியப்பாவாக நானும் ஏற்றுக்கொண்டேன். அதே போல செந்தமிழன் சீமான் என் சித்தப்பா. ஏன் அவர் எனக்கு சித்தப்பா அப்படின்னு நான் சொல்றேன், ரத்த உறவன்றி வேறு உறவாக இருந்தாலும் ஏன் என் ரத்த உறவுக்கு அதிகமா அவரை சித்தப்பா என்று மனமுருகி நான் சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ பெரிய மனிதர்கள், எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ தலைவர்கள் இவர்களெல்லாம் நினைக்கவில்லை. இன்னைக்கு இந்த மகளாகிய ரத்தமாகிய என் தந்தையின் கனவாகிய என்னை இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க முன்னாடி நிக்க வைக்கணும் யாருமே நினைக்கலங்க. யாருக்கும் அந்த மனசு வரல. என்னோட சித்தப்பாவுக்கு மட்டும்தான் அந்த மனசு வந்தது. ஏன் என்றால் என்னோட சித்தப்பா வந்துட்டு என்னோட அப்பாவை, அவரோட கொள்கைய, எப்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசியத்தை தன்னுடைய உயிரின் மேலான விஷயமா நினைச்சாரோ அதே கொள்கையை பின்பற்றவர் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சித்தப்பா சீமான் அவர்கள். என் தந்தையும் அதே கொள்கையை தான் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும். நான் வந்து விடுவேன், என் மக்கள் வாக்களிப்பார்கள், நான் இன்று ஜெயித்து விடுவேன், என் மக்களுக்கு நான் கை கொடுப்பேன் என்ற உறுதியை ஏற்று வாழ்ந்திருந்தார் கடைசி மூச்சு வரைக்கும். ஆனா ஏமாற்றப்பட்டு விட்டார். ஒரே ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி தோணுங்க. சில நேரம் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க படிப்போம் சம்டைம்ஸ். அப்ப வந்து எங்க அப்பா வந்துட்டு சமண முறை வெட்டினாரு, யானத்தம்மன் கடத்தினாரு, திருடனுடைய மகள் அப்படின்னு என்ன சொல்றீங்கல்ல, கலைஞருடைய குடும்பத்தை என்ன சொல்றது, ஜெயலலிதாவை என்ன சொல்றது, காங்கிரஸ் என்ன சொல்றது, பிஜேபி என்ன சொல்றது, நான் லிஸ்ட் போட்டுட்டே வரட்டுமா? சரி, எங்க அப்பா திருடனாருன்னு சொல்றீங்கல்ல, எங்க சொத்து பட்டியல் எடுத்து மக்களுக்கு விவரங்களை பார்க்கலாம் தைரியம் இருந்தா, அவர்கள் சொத்து பட்டியல் எடுத்து விவரங்களை பார்க்கலாம் தைரியம் இருந்தா, எங்க வந்து காட்டுறீங்க உங்களோட பித்தலாட்டத்தை? மக்கள் எல்லாம் முழித்துக் கொண்டார்கள், தெளிவாகி கொண்டார்கள். என் தந்தை இருந்த வரை ஒரே ஒரு மழைய போய் அவங்களால சிரமம் இருந்ததா? இன்னைக்கு ஒவ்வொரு யானை
அந்த பக்கம் இருக்கிற மரம் அவ்வளவு காஞ்சி போயிருக்கு, நீர் இல்லாம யானைகள் எல்லாம் வெளியில வந்துட்டு மக்களை அவ்வளவு பேரை கொண்டு போட்டிருக்கு. எங்க அப்பா இருந்தப்ப வீரப்பன் வந்து காட்டு அழிக்கிறாருன்னு நீங்க என்ன, நீங்க எப்படி காடு அழியாம இருக்குது? எப்படி இந்த மலைகள் எல்லாம் சுரண்டப்படுது? எப்படி காடு அழிக்கிறது? இப்போ எனக்கு அது பெரிய கேள்வியா இருக்குது. நான் பார்க்கும்போது இந்த பகுதிகள்லாம் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு யார் எங்க அப்பாவோட ஆவி வந்து காடு அழிச்சிட்டு போறோம்னு எனக்கு தெரியல. உண்மையின் காடை யார் அழித்தவர்கள் என்று உங்கள் கண்ணினால் இன்று நடத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்து விழிச்சு கொள்ளுங்க. நினைச்சிட்டீங்க இல்லையா, அப்படி ஒரு வீரன் நம்ம வீழ்த்திட்டு மார்பட்டுக்கிட்டீங்க இல்லையா, இன்னைக்கு நான் திரும்ப வந்து நிக்கிறேன். ஆயிரம் நீந்திய போராளியா இல்ல, என் மக்களின் பிள்ளையா, என் மக்களின் மகளா, என் மக்களின் குரலா, ஏழ்மையின் வாடும் என் மக்களின் உயிரால் வந்து நிற்கிறேன். என் தந்தை சித்தப்பா பெரியப்பா இவர்களெல்லாம் கண்ட கனவு என்ன? சுதந்திரமான வாழ்க்கை, மக்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கையை தான் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அததான் நினைச்சு போராடினாங்க. சுதந்திரமான வாழ்க்கைன்னா என்னன்னு நான் சொல்றேங்க மக்களே. காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்க, அவசரமா கூலி வேலைக்கு கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் கை கட்டி நீங்க வேலை செஞ்சுட்டு வரீங்க. நீங்க ஒரு பொருள் வாங்கினா கூட அதுக்கு ஒரு டாக்ஸ். இவ்வளவு டாக்ஸ கட்டி சரியான ரோடு இல்ல, சரியான மின்விளக்கு இல்ல, சரியான ஒரு கெமிக்கல் கலக்காத சாப்பாடு பொருளை இன்னைக்கு நம்மளால பார்க்கவே முடியல. நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம விட்டுட்டு போற சொத்தா? இது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. நம்மளாம் எப்படி வளர்ந்தோம்? இப்ப நானே வந்து தென்னாசிர மக்கள் தான் என்ன வளர்த்தாங்க. எவ்வளவு தோட்டத்தோட வீடோட எவ்வளவு ஒரு நிம்மதியான ஒரு பறந்து விரிந்த இடம் விளையாடுறதுக்கு, எப்படியெல்லாம் அது ஒரு இயற்கையான சூழல்ல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அது. இன்று நம் குழந்தைகள் அதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய தப்பை பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எங்க போய் நிற்பாங்க? இந்த மாதிரி குருவி கூடுகள்ல வாழ்றதுதான் நம்ம வந்துட்டு நினைச்சு அந்நியோடும் போய் நம்ம கஷ்டப்பட்டுட்டு வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோமா? இது தேவையா நமக்கு? தயவு செய்து முயற்சிக்காங்க. அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிட்டு மாத்தி மாத்தி திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது. இன்னைக்கு கர்நாடகால இருந்து தண்ணி விட சொன்னா முடியாதுன்றாங்க. சரி, கர்நாடகால இருந்து தண்ணி விட சொன்னா முடியாதுன்றாங்க, இங்க எல்லாம் புடிச்சிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க உள்ள நீர்நிலைகளையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீர்நிலை கூட பராமரிக்கலைங்க. எடுத்துக்காட்டுக்கு இங்க இருக்க தர்கா நீர்நிலை, இங்க பக்கத்துல இருக்க குளம், 2 குளம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் ஹாஸ்பிட்டல் கழிவு, தேவையில்லாத கழிவை தான் நிறைச்சு வச்சிருக்காங்களே தவிர உள்ள நீர்நிலைகளை கரெக்டா பராமரித்து கவர்மெண்ட் வந்து கரெக்டா அதை கொண்டு போய் மக்களுக்கு நீர் கனெக்ஷனை கொடுத்து சேர்த்தாலே போதுங்க. இதையும் பண்ணல. என்னதாங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க? எதையுமே பண்ணல, ஊழலை தவிர. நீங்க என்னோட அப்பா கிட்ட என்ன நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எங்க அப்பாவை ஒரு தலைவரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா, எங்க அப்பாவோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நோக்கத்தின் பின்னாடி நிற்காதீங்க. எனக்கு ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போடுன்னு கேக்குறவங்க கிட்ட எனக்கு நீ என்ன செஞ்ச, எனக்கு ஒரு நீர் வந்து என் வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தியா, அதுக்கு நான் போய் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் தெரியுமா? ஒரு இடம் வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுத்தியா வீடு கட்டுறதுக்கு, என் வாழ்வாதாரத்துல நீ என்ன செஞ்சு கொடுத்தன்னு சொல்லி எனக்கு நான் வாக்கு போடணும். வாக்குன்றது நம் வாழ் உரிமை. அதை புரிஞ்சுக்கொண்டு ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அளிக்கிற வாக்கு உங்க தலையெழுத்தையும் மாற்றி எழுதும். அதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சினத்தில் வாக்கு போடுங்க. என் தந்தையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்னையும் அவராக ஏற்றுக்கொண்டு என் கூட சீக்கிரம் நிற்பீங்க. உங்களுக்காக என் தந்தையாக நானும் நிற்பேன் அப்படின்ற சத்தியத்தை உங்ககிட்ட வச்சுட்டு
நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.